ஹாய், நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் நிறையா இருக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நிறையா சேர்த்துக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவியாகவும் எடுத்துக்கலாம். கிரேவி வேணான்னா நம்ம ரொம்ப ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அதோட 2 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 4 பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பெரிய வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளியை இதோட சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியிலே நல்லா கொதித்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரேவியாக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா ட்ரையாக வதங்க விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால காலையில் தோசைக்கும் இதுவே எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விநாயகர் வீட்டில் இருந்து இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்கூலில் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து அப்படியே இருந்தது. வீட்டில் வந்து எது ஒன்று மாட்டினாலும் சுற்றியும் டைல்ஸாக டக்குன்னு ஆணி அடித்து எதுவும் மாட்ட முடியாது. அதனால் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். இது என்னன்னா வால் ஹூக் மாதிரி ஒன்றும் அதே மாதிரி ஆணி அடித்து மாட்டுற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் 2 விதமான 10 இந்த இதில் ஒரு 10 அதில் ஒரு 10 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பு. இது தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். கொக்கி டைப்பும் இருக்குது. நான் வந்து அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுருக்கேன். இது என்ன பண்ணேன்னா இந்த விநாயகர் பின்னாடி இருக்க அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு அதை ஸ்க்ரூ பண்ணி அப்புறமே தான் மாட்டினேன். அப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் வெளியே போர்ட்டுகளில் தான் மாட்டியிருக்கேன். பார்க்குறக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நல்ல ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.